ஃபர்ஸ்ட் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டீ தூள் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணியிருப்போம். ரேஷன் கடையில் கூட பார்த்தீங்கன்னா, அந்த கோலமா வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும் வாசல்ல. வாசல்ல போட்ட கோலமும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கலையாம இருக்கும் பொழுது வரைக்குமே. பார்த்தீங்கன்னா, டக்குன்னு வந்த எண்ணெய் பிசு வந்து போயிடும். ரொம்ப நேரம் நம்ம சோப் போட்டு தேய்க்க தேவையில்ல. டெய்லியுமே கழுவுனாலும் இந்த மாதிரி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா, அசிங்கமா உப்பு கரை இந்த மாதிரி ஒரு மாதிரி பட்டு இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து எவ்வளவு உப்பு கரையா இருந்தது, இப்ப வந்து பாருங்க எவ்வளவு பளிச்சுன்னு சூப்பரா இருக்கு. எப்பவுமே பூஜை ரூமுக்குள்ள போறப்ப நம்ம கோயிலுக்குள்ள போற மாதிரி ஒரு வாசனை வர்றதுக்கு இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த மாதிரி கூட நம்ம முருங்கைக்கீரையை வந்து நம்ம சாப்பிடலாமா டெய்லி யூஸுக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ண நான் வந்து பழகினேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஷ்மாரிலா. இன்னைக்கு வீடியோல வந்து நான் சின்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவேன் கிச்சன்ல. அதை தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த டிப்ஸ்ல வந்து எந்த டிப்ஸ் வந்து பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம டீ தூள் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா, ரேஷன் கடை டீ தூள் அதெல்லாம் வந்து நம்ம வாங்கி வைப்போம். அது வந்து நம்ம பிளைனா அப்படியே சேர்த்தா அந்த டேஸ்ட் வந்து டீயோட டேஸ்ட் வந்து இருக்காது. அதுக்காக இந்த மாதிரி பிளைனா இருக்கிற டீ தூள்ல வந்து நம்ம ஒரு சில மசாலாலாம் சேர்த்தா அப்பப்ப நம்ம இடிச்சு சுக்கு ஏலக்காய் இதெல்லாம் நம்ம தட்டி சேர்க்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து சுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொடி பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து நம்ம பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நார்மல் நம்ம வெறும் டீ போட்டு குடிக்கிறத விட இந்த மாதிரி ஏலக்காய் சுக்கு இதெல்லாம் வந்து சேர்த்து நம்ம டீ குடிக்கிறது நல்லா நம்மளுக்கு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். அதனால இந்த மாதிரி நம்ம அப்பப்ப இடிச்சு சேர்க்கறத விட இந்த மாதிரி ஒரே டைமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீ தூளை கலந்து வச்சுக்கிட்டா நம்மளுக்கு டைம் வந்து சேவ் ஆகும். நம்ம டீயுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி போட்டு நம்ம ஒரு டைம் வந்து நல்லா கலந்து வச்சுக்கிட்டா எப்ப நம்ம டைம் வந்து கிடைக்குதோ அப்ப அந்த டைம்ல வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டா அவசரமா நம்ம டீ போடுற டைம்ல வந்து நம்ம போட தேவையில்ல. இது மாதிரி கலந்து வச்சுக்கிட்டா நம்மளுக்கு டைம் வந்து சேவ் ஆகும். டீயுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா வாசனையா டீயுமே நல்லா சூப்பரா இருக்கும். டீ குடிக்கிறதுக்குமே இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பூண்டு வாங்கி வந்து ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ பூண்டு விலை வந்து அதிகமாயிட்டு இப்பதான் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பூண்டு வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப பெரிய பூண்டுலாம் வந்து பாத்தீங்கன்னா ரேட் வந்து ஜாஸ்தியா சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த குட்டி பூண்டு வந்து வாங்கியிருப்பேன். இப்ப நம்ம அவசரத்துக்கு வந்து நம்ம குழம்பு வைக்கிறோம், ஏதாவது ஒண்ணு செய்ய போறோம்னா இப்ப சின்ன பூண்டு பெரிய பூண்டு இதெல்லாம் வந்து நம்ம உட்காந்து நம்ம உரிச்சிட்டு இருக்க முடியாது. அந்த மாதிரி ஃப்ரீயா இருக்கிற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பல்லா இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து நம்ம ஒரு தனியா வந்து வச்சுக்கலாம். ரொம்ப குட்டி குட்டியா இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து நம்ம ரசத்துக்கு இடிச்சு தானே நம்ம பூண்டு சேர்ப்போம். அதுக்கு வந்து நம்ம தனியா வச்சுக்கலாம். டைம் கிடைக்கிறப்ப வந்து பெரிய பூண்டு தனியா சின்ன பூண்டு தனியா பிரிச்சு வச்சுக்கிட்டா டப்புன்னு வந்து நம்ம சின்ன பூண்டை எடுத்து நம்ம ரசத்துக்கு வந்து தட்டி போட்டுக்கலாம். பெருசா இருக்கிற பூண்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம குழம்புக்கு வந்து உரிச்சு எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு சில டைம்ல வந்து நம்ம ஃப்ரீயா கிடைச்சுன்னா பூண்டுமே வந்து நம்ம உரிச்சு வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பெரிய பல்லா இருக்கிற பூண்டை வந்து நான் தனியா வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து உரிச்சு குழம்பு வைக்கிறதுக்குலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ரசத்துக்கு நம்ம இந்த மாதிரி உரிச்சு பொடி பூண்டை வந்து உரிச்சு வச்சுட்டா டக்குன்னு எடுத்து நம்ம ரசம் அப்படியே ரசத்துக்கு வந்து தட்டி போடுறதுக்கு சரியா இருக்கும். இதெல்லாம் நம்ம உட்காந்து உரிச்சிட்டு இருந்தா நம்மளுக்கே வந்து கடுப்பாகிற மாதிரி இருக்கும். உரிக்கிறதுக்கே மூடு வந்து இருக்காது. அதனால இந்த மாதிரி நம்ம ரசத்துக்கு இடிக்கிறதுக்கு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். நான் எப்பவுமே இந்த மாதிரிதான் பூண்டெல்லாம் வந்து பெரிய பூண்டா பார்த்து குழம்புக்கு வந்து உரிச்சுப்பேன். பொடி பூண்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரசத்துக்கு வந்து தட்டி போட எடுத்து வச்சுக்கேன். இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. அடுத்த டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கோலமாவை வந்து காலையில எந்திரிச்சோடனே வாசல் தெளிச்சு கோலம் போடுவோம். எப்பவுமே நம்ம மைண்ட் வந்து நல்லா இருக்கா நல்லா ஃப்ரீயா இருக்கான்றதுல வந்து நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோலமாவை தான். நம்ம வந்து மைண்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குன்னா வந்து கோலம் வந்து பாத்தீங்கன்னா அழகா வந்து ரசிச்சு வந்து அழகா போடுவோம். அதே மைண்ட் கொஞ்சம் சரியில்லைன்னா ஏதாவது ஒண்ணு போடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து போட்டு போயிடுவோம். அது வந்து கோலமா வந்து நம்ம நைஸா வந்து அழகா வந்து இழுக்கிறதுக்கு கோலம் பாக்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கிறதுக்கு இந்த கோலமா வந்து ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். ஒரு சில இடத்துல வந்து கோலமா வந்து ரொம்ப பெருசா கல்லு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கோலமாவை வந்து இருந்ததுன்னா நீங்க நைஸா வர்றதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் வந்து இந்த கோலமா வந்து ஜலிச்சு வந்து எடுத்துக்கோங்க. எனக்கு கோலமா வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் நைஸாவே இருக்கு, அதனால நான் ஜலிக்கல. இப்ப வந்து நான் இதுல வந்து 1 கப் அளவுக்கு கோலமா வந்து எடுத்திருக்கேன். அதே 1 கப் அளவுக்கு நான் வந்து அரிசி மாவு வந்து சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்து நம்ம கலந்து வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா கோலமா வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். வாசல்ல போட்ட கோலமும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கலையாம இருக்கும் பொழுது வரைக்குமே. இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு கோலம் போடுறப்ப பாத்தீங்கன்னா நம்ம கோலம் வந்து இழுக்கிறதுக்கும் நல்லா கம்பி மாதிரி நைஸா வரும். கோலமும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் பாக்குறதுக்கு. இந்த மாதிரி இந்த 1 கப் அரிசி மாவுக்கு 1 கப் வந்து கோலமா வந்து சேர்க்கிறப்ப கோலம் வந்து பாக்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நம்ம இழுக்கிறதுக்குமே வந்து நல்லா கோலம் வந்து நல்லா அழகா வரும். இப்ப எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. கடையில வாங்கின கோலமாவுல நம்ம அரிசி மாவு சேர்த்து போடுறப்ப நம்ம எறும்புங்களும் வந்து சாப்பிடும். நம்ம கோலமும் பார்க்கறதுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இது இந்த அரிசி மாவு சேர்க்கறதுனால பாத்தீங்கன்னா ஈவினிங் வரைக்குமே கோலம் வந்து நம்ம பெருக்கினாலுமே பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி இந்த
இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நம்ம எண்ணெய் பாட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த எண்ணெய் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளெல்லாம் நம்ம கையை விட்டு நம்ம கழுவ முடியாது. அது வெளியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிசு பிசுன்னு ஆகிடும். இந்த மாதிரி உள்ளே வந்து கை விட்டு நம்ம கழுவ முடியாது இல்லையா, அந்த எண்ணெய் பிசுக்கலாம். அதுக்காக நான் வந்து என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக தண்ணியை வந்து வெது வெதுப்பான தண்ணியில் வந்து இந்த பாட்டில் உள்ளே வந்து ஊற்றிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த உள்ளெல்லாம் நம்ம விட்டு கழுவுறதுக்கு என்கிட்ட அந்த ப்ரஷ்ஷும் இல்லை. அதனால எப்பவுமே நான் வந்து இந்த டிப்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். இப்போ கொஞ்சம் வெதுப்பான தண்ணியில இந்த பாட்டிலுக்குள்ள வந்து ஊற்றிக்கிறேன். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமா கல் உப்பு வந்து எடுத்துக்கிறேன். இந்த கல் உப்பு சேர்த்து இந்த சுடு தண்ணியிலோட நம்ம வந்து இந்த மாதிரி செய்யறப்ப பார்த்தீங்கன்னா அது உள்ள இருக்க எண்ணெய் பசெல்லாம் போயிடும். உப்பு தண்ணி போட்டு சுடு தண்ணி ஊற்றி கழுவிட்டாலே அந்த உள்ள இருக்கிற எண்ணெய் பசை வந்து போடும். இப்ப காமிக்கிற பாருங்க, இது உள்ள வந்து எண்ணெய் பசை இருக்காது. இப்ப வெளியில மட்டும் தான் நம்ம போட்டு தேய்ச்சி கழுவணும். இந்த மாதிரி நார்மல் நம்ம சோப்பு இருக்கு இல்லையா, அதே போட்டு நம்ம கழுவிக்கலாம். இந்த மாதிரி பாட்டில வெளியில கழுவுறப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் அந்த சோப் போட்டு தேய்க்கிற மாதிரி ரொம்ப குழன்னு அந்த எண்ணெய் பசை வந்துட்டே இருக்கும். அதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி கோலமாவு கொஞ்சோண்டு கையில தொட்டுக்கிட்டு நம்ம தேய்க்கிறப்ப பாத்தீங்கன்னா டக்குன்னு வந்த எண்ணெய் பசை வந்து போயிடும். ரொம்ப நேரம் நம்ம சோப் போட்டு தேய்க்க தேவையில்ல. கொஞ்ச நேரத்துல நல்லா வெறும் கோலமாவை போட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நல்லா கழுவுனாலே பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து கிளீன் ஆயிடும். நான் அடிக்கடி இந்த பாட்டில்ன்றதால கழுவுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா கை போட்டு எங்கன்னா உடஞ்சிருன்றதால நான் எப்பயாச்சும் ஒரு வாட்டி இந்த மாதிரி போட்டு நான் கிளீன் பண்ணி வச்சுட்டா ரொம்ப நாளைக்கு வந்து அழுக்காகாம அப்படியே இருக்கும். பாத்தீங்கன்னாலே தெரியும். எண்ணெய் பசை நல்லா தேய்ச்சி கழுவிட்டேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து எண்ணெய் பசை போகல பாருங்க. அதுக்கு வந்து நம்ம சோப் போட்டு தேய்க்காம இந்த மாதிரி கோலமாவு போட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். தேய்ச்ச உடனே இல்லைங்க ஒரு எண்ணெய் பசை. இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் எண்ணெய் பாட்டில்லாம் கழுவுறதுக்கு இந்த மாதிரி இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப நேரம் நம்ம கழுவாம டக்குன்னு வந்து நம்ம கழுவிடலாம். இப்போ பாட்டில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பசையே இல்லாமல் டக்குன்னு வந்து கழுவியாச்சு. இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பசங்க ஸ்கூலுக்கு வந்து தண்ணி பாட்டில எடுத்துட்டு போவாங்க. அந்த பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னதான் நம்ம டெய்லியுமே கழுவினாலும் இந்த மாதிரி சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அசிங்கமா உப்பு கரை இந்த மாதிரி ஒரு மாதிரி பட்டு இருக்கும். அது என்னதான் நம்ம அவசரத்துல தேய்ச்சாலும் வந்து போகாது. இந்த மாதிரி வாரத்துல ஒரு நாள் வந்து நம்ம அழகா அந்த பாட்டில் எடுத்து தேய்ச்சி கழுவுனா அது வந்து சூப்பரா பளிச்சுன்னு ஆக்கிடலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாட்டில் வந்து கழுவுறதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து கொஞ்சமா சபீனா துணி பவுடர், கொஞ்சமா சால்ட், உப்பு வந்து உப்பாலதான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உப்பு கொஞ்சமா எடுத்துட்டு அது கூட வந்து கொஞ்சம் துணி பவுடரு இதெல்லாமே கலந்துட்டு அந்த இடத்துல வந்து நல்லா தேய்ச்சா தேய்க்கிற மாதிரிங்க இந்த மாதிரி அந்த இடத்துல அந்த உப்பு கரை படிஞ்சிருக்கு இல்லையா, அந்த இடத்துல போட்டு நல்லா தேய்ச்சாலே அந்த உப்பு கரை வந்து போயிடும். கொஞ்சம் அழுத்தி தேய்க்கிற மாதிரி தான் இருக்கும், உப்பு கரை இல்லையா அதனால போகாதுன்றதுனால. அந்த பாட்டிலே புது பாட்டிலா இருக்கும், ஆனா பாக்குறது கொஞ்சம் அசிங்கமா இருக்கும் அந்த உப்பு கரை படிஞ்சதால. இந்த மாதிரி வந்து நம்ம தேய்ச்சி வச்சுக்கிட்டா நல்ல பாட்டில் எப்பவுமே புதுசு மாதிரி இருக்கும். தேய்ச்ச பிறகு பாருங்க நல்லா சூப்பரா அந்த உப்பு கரை எல்லாம் போயிடுச்சு. இப்ப கழுவி காமிக்கிறேன். பார்த்தாலே தெரியும் அந்த ஓரத்தெல்லாம் பாத்தீங்கன்னா உப்பு கரையே இல்லை. இப்ப இந்த பாட்டில் கழுவி காமிக்கிறேன். இந்த பாட்டில் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு இது கழுவின்றதுனால ரொம்ப உப்பு கரை வந்து அதிகமா இருக்கு. இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி உப்பு, துணி பவுடரு, சபீனா இது மூணுத்தையும் போட்டு தேய்ச்சி காமிக்கிறேன். ஒரு சில டைம் இந்த மாதிரி உப்பு கரையாலே நம்ம வந்து பிளாஸ்டிக் பாட்டிலா இருந்தாலும் இந்த மாதிரி போட்டு தேய்ச்சாலே நல்லா சூப்பரா போயிடும். உப்பு கரையன்றதாலே நம்ம வந்து பாட்டில வந்து தூக்கி போடுற மாதிரி இருக்கும், அசிங்கமா இருக்குன்ட்டு. அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி நம்ம வச்சுக்கிட்டாலே பாட்டில் நல்லா புதுசா இருக்கும். நல்லா தேய்ச்சாச்சு. இப்ப கழுவுறோம் பாருங்க. இப்ப பார்த்தாலே தெரியும் இந்த இடம்லாம் நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. என்கிட்ட பிளாஸ்டிக் டப்பா இல்லை, பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் இல்லை, இல்லைன்னா அதையுமே வந்து நான் கழுவி காமிச்சிருப்பேன். பார்த்தா தெரியும் இந்த பாட்டில் வந்து எவ்வளவு பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி வந்து எவ்வளவு உப்பு கரையா இருந்தது, இப்ப வந்து பாருங்க எவ்வளவு பளிச்சுன்னு சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி தண்ணி பாட்டில் வந்து எல்லார் வீட்லயும் உப்பு கரை படிஞ்ச மாதிரி இருக்கும். இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப நேரம் தேய்க்கிறதுக்குலாம் ஆகாது, டக்குன்னு வந்து நம்ம தேய்ச்சி முடிச்சிடலாம். இந்த பாட்டில் மூடிக்குள்ளயுமே அந்த மாதிரி உப்பு கரை பூத்த மாதிரி இப்படிதான் இருக்கும். அதுக்குமே வந்து இதை போட்டு நம்ம தேய்ச்சியாலே போதும், அந்த உப்பு கரை வந்து போயிடும். வந்து நம்ம அடிக்கடி போட்டு நம்ம தேய்ச்சிட்டு இருக்க முடியாது. வாரத்துல ஒரு நாள் இந்த மாதிரி வந்து பாட்டில் பசங்க ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போறாங்கன்னா வாரத்துல லீவ் டைம்ல வந்து இந்த மாதிரி எடுத்து போட்டு கழுவுனா பாட்டில் எப்பவுமே நம்ம புதுசு மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கை போகாத இடத்துல அந்த வரியா இருக்கு இல்லையா, ஒரு பிரஷ் வச்சு தேய்ச்சாலே அது வந்து போயிடும். நானே பாட்டில் எப்பவுமே பாக்குறப்ப பாத்தீங்கன்னா உப்பு கரை படிஞ்சு போய் புது பாட்டிலா இருக்கே, உப்பு கரை படிஞ்சு போய் அசிங்கமா இருக்கேன்னு நினைப்பேன். அப்ப
வச்சுக்கலாம். இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும் பாட்டில். உள்ளமே பாருங்க நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. நம்ம வீட்டுல எப்படிதான் வச்சாலும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு சில பொருட்லாம் வந்து பூச்சி வந்துடும், அதுக்கப்புறம் எறும்பு வந்துடும். அதுக்காக நான் வந்து எப்பவுமே வந்து ஒரு வருஷத்துக்கான பருப்புலாம் வந்து அம்மா வீட்டுல வந்து கொடுத்து அனுப்பிடுவாங்க. அதுக்கு நான் எப்படி பூச்சி பிடிக்காம வச்சிருப்பேன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாசி பருப்பு, பெரும்பயிறு இது எல்லாமே வந்து நான் இந்த மாதிரிதான் வச்சிருப்பேன். இந்த மாதிரி வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா பூச்சி எதுவுமே வராது ஒரு வருஷம். இது வந்து போன வருஷம் கொடுத்து அனுப்பின பச்சை பயிறு. இதுமே வந்து பாருங்க, இதுவும் போன வருஷம் கொடுத்து அனுப்புனதுதான். எதுவுமே பாத்தீங்கன்னா பூச்சி பிடிக்காது. அதுக்காக என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காஞ்ச மிளகாய் ஒண்ணு வந்து கிள்ளி நம்ம போட்டு வச்சுட்டா பூச்சி எதுவுமே நம்ம பிடிக்காது. இந்த வண்டு வந்து பாத்தீங்கன்னா பறக்கிற மாதிரி வண்டு இருக்கும், நம்ம எப்படி வச்சாலுமே அது வந்துடும். இந்த மாதிரி பாசி பருப்புல சீக்கிரமா வரும். அந்த மாதிரி டைம்ல வந்து இந்த மாதிரி காஞ்ச மிளகாய் வந்து ஒண்ணு கிள்ளி போட்டு வச்சுட்டா அந்த நெடிக்கு வந்து அந்த வண்டு எல்லாம் வராது. இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோதுமை மாவு நம்ம எப்படிதான் வச்சாலும் பாத்தீங்கன்னா இந்த கோதுமை மாவுலாம் வந்து எறும்பு வந்து ஏறும், சர்க்கரையில வந்து எறும்பு ஏறும். அந்த மாதிரி கோதுமை மாவுல எறும்பு வராம இருக்கிறதுக்கு கொஞ்சமா வந்து நம்ம சால்ட் உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சுட்டா எறும்பு வராது, இல்ல வண்டுமே வராது. எறும்பு வராது, வண்டு வராது, எதுவும் வராது. அதனால உப்பு வந்து சேர்த்து யூஸ் பண்ணி பாருங்க, வண்டே பிடிக்காது. எவ்வளவு நாள் நம்ம வச்சிருந்தாலும் அந்த கோதுமை மாவுலாம். நம்ம எப்பவுமே கோதுமை மாவுல வந்து நம்ம உப்பு சேர்த்து தான் நம்ம மாவு பிசைய போறோம். ஆனா இப்ப நம்ம உப்பு சேர்த்து வச்சிருக்கிறதுனால கொஞ்சம் வந்து நம்ம பார்த்து வந்து சேர்த்துக்கணும். இதனால வந்து வண்டு அந்த பூச்சிலாம் எதுவுமே வராது. ஏன்னா கோதுமை வந்து நம்ம நிறைய வந்து ஸ்டோர் பண்ற மாதிரி இருக்கும், சில டைம்ல ரேஷன்ல வாங்கி அரைச்சு வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அரைச்சு வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சிருங்க, அந்த வண்டுன்றதே வரவே வராது. அடுத்த டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சர்க்கரை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னதான் எப்படிதான் இடத்த மாத்தி வச்சாலும் இந்த எறும்புன்றது பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அந்த சர்க்கரையில இருந்துட்டே இருக்கும். நம்ம டீல எடுத்து போடுறப்ப பாத்தீங்கன்னா எறும்புலாம் இருக்கிறப்ப எறும்பா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். அதுக்கு வந்து இந்த மாதிரி கிராம்பு வந்து 2 போட்டு நல்லா கலந்து வச்சுட்டா அந்த வாசனைக்கு வந்து அந்த எறும்பே வராது. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க. நானுமே அந்த மாதிரிதான் இடத்த மாத்தி வச்சு பார்ப்பேன் இந்த எறும்பு வருதுன்றதுனால. அதுக்கப்புறம் இந்த கிராம்பு வந்து போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து எறும்புன்றதே வரல. பூஜைக்கான கற்பூரம் எல்லாம் கொஞ்சம் அதிகமா வந்து வாங்கி வச்சிருக்கேன். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த டைம் நான் வந்து கற்பூரம் கொஞ்சம் அதிகமா வாங்கி வச்சிருக்கேன். இந்த காத்துல வந்து கரையன்னு சொல்லுவாங்க கற்பூரம், அந்த மாதிரி கரையாம இருக்கிறதுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஓபன் பண்ணி கொட்டி வச்சுட்டேன். இதுலயுமே வந்து நான் மிளகு வந்து போட்டு வச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த காத்துல வந்து கரையாம இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கவர் ஓபன் பண்ணாம தான் வச்சிருக்கேன். இருந்தாலுமே வந்து அது கரைஞ்சிக்கிட்டே போற மாதிரிதான் இருக்கு. கொஞ்சமா வந்து அதுக்காக நான் போட்டு வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த மிளகு கவரோட இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அந்த வாசனை இது எல்லாமே போயிடும். அதுக்காக கொஞ்சமா மிளகு வந்து போட்டுட்டு அது கூட வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் அரிசி, அதே மாதிரி இதுலயும் பாத்தீங்கன்னா நான் மிளகு வந்து போட்டு வச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து ரேஷன் அரிசி கொஞ்சம் போட்டு வச்சுட்டா இது வந்து அந்த வாசனையும் போகாது, கற்பூரம் வந்து கரையாம இருக்கிறதுக்கு நல்லா இருக்கும். நீங்க கற்பூரம் எல்லாம் ஒரு பாக்கெட் வாங்கி நீங்க ஸ்டோர் பண்றீங்கன்னா இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கற்பூரம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டுட்டு போறப்ப வாங்கிட்டு வந்தது. இனிமே வந்து பாத்தீங்கன்னா கரையாம அழகா வந்து வச்சிருக்கேன். அந்த கவர்ல இருந்தாலுமே பாத்தீங்கன்னா வாசனை வந்து போயிட்டு அப்படியே கரையிற மாதிரிதான் இருக்கும். அதுக்காக நான் மிளகு அரிசி ஏற்கனவே வந்து கீழே நான் போட்டு வச்சிருக்கேன். ஒரு வருஷத்துக்கு மேல கூட பாத்தீங்கன்னா நம்ம கற்பூரத்தை வந்து நம்ம கரையாம அப்படியே நம்ம வச்சிருக்கலாம். இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பூஜைக்காக வந்து மஞ்சள் குங்குமம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது நம்ம அதிகமா வந்து ஸ்டோர் பண்றப்ப பாத்தீங்கன்னா நம்ம எப்படி வச்சாலுமே வந்து அதுல குட்டி குட்டி வண்டுலாம் வந்து வந்துடும். அந்த மாதிரி வண்டுலாம் வராம இருக்கிறதுக்கு நான் என்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணேன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குங்குமம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து கொஞ்சமா பச்சை கற்பூரம், நார்மல் கற்பூரம் வந்து நம்ம ஏத்துறோம் இல்லையா அது இல்ல, பச்சை கற்பூரம்ன்றது நல்லா வாசனையா இருக்கும். இது வந்து கடையில வந்து கேட்டாலே பச்சை கற்பூரம் வந்து தனியா கிடைக்கும். இந்த பச்சை கற்பூரத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அழகா நுணுக்கி அந்த குங்குமமா இருக்கட்டும் மஞ்சளா இருக்கட்டும் இதுல வந்து சேர்த்துட்டாலே அந்த சின்ன சின்ன குட்டி குட்டி வண்டு வந்து பாத்தீங்கன்னா குங்குமத்தெல்லாம் பாத்தீங்கன்னா சீக்கிரமா வந்துடும். அதுக்காக இந்த பச்சை கற்பூரத்தை வந்து நம்ம நுணுக்கி இந்த மாதிரி நம்ம சேர்த்துட்டு அழகா வந்து நம்ம இந்த மாதிரி லப்பர் பேண்ட் நல்லா கலந்து வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு ஒரு லப்பர் பேண்ட் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிருவேன் நான். இப்படி இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா வண்டு பிடிக்காது. இந்த குங்குமம் வந்து பாத்தீங்கன்னா நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசத்துக்கு மேலதான் இருக்கும். கலரும் வந்து மாறாது. நல்லா பூச்சி வந்து பாத்தீங்கன்னா குங்குமத்தை வந்து சீக்கிரமா சின்ன சின்ன வண்டு வந்து பிடிச்சிடும். நம்ம என்னதான் எப்படி சேவ் பண்ணி வச்சாலும் இந்த மாதிரி பச்சை கற்பூரம் சேர்த்து வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த பூச்சி பிடிக்கவே. இந்த மாதிரி பச்சை கற்பூரம் போட்டுட்டு ஒரு லப்பர் பேண்ட் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா நம்ம தேவையான குங்குமம் மட்டும் எடுத்துட்டு மீதி வந்து நம்ம அப்படியே வந்து ஒரு வருஷத்துக்கு கூட பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதேதான் மஞ்சளும் வந்து பாத்தீங்கன்னா அதே தான். நான் வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் வந்து கொஞ்சமா பச்சை கற்பூரத்தை வந்து போட்டுட்டு இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பூஜைக்கானது யூஸ் பண்றதுக்காக இந்த மஞ்சள் வந்து வச்சிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் கிழங்கா வந்து வாங்கி சமையலுக்காக நான் அரைச்சு வந்து வச்சிருக்கேன். இந்த மஞ்சள் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து நான் டப்பாவோட அப்படியே வச்சுக்குவேன். இதுல வந்து நான் பச்சை கற்பூரம் சேர்க்க மாட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாலே இது வந்து வண்டு பூச்சி இது எதுவுமே இருக்காது. இது வந்து பூஜைக்கான மஞ்சள்.
இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பச்சை கற்பூரம் போட்டு இதையுமே வந்து நம்ம கிளறி வச்சிடலாம். கொஞ்சமா இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா வண்டு வந்துடும். இந்த மாதிரி இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. நிறையதான் இருந்தாதான் கிடையாது, ஒரு சில வந்து நம்ம ஒரு 2-3 பாக்கெட் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்து வச்சிருந்தாலே அது ஓபன் பண்ணி பாக்குறப்ப அதுக்குள்ள வந்து வண்டு இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒரு கவர்ல போட்டு அதுல பச்சை கற்பூரம் போட்டு வச்சுட்டா வண்டுன்றது நம்மளுக்கு பிடிக்காது. ரொம்ப நாளைக்கு நம்மளும் வந்து வச்சிருக்கலாம். அடுத்த டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே பூஜை ரூம்ல வரப்ப பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனையா இருக்கும்னு நினைப்போம். நிறைய பேர் என்னோட பூஜை ரூம் வீடியோல வந்து பாத்துருக்கீங்க. நான் பூஜை ரூம் காமிக்கிறப்ப இந்த தட்டுல வந்து நான் வச்சிருப்பேன். நம்ம எப்பவுமே பூஜை ரூமுக்குள்ள வரப்ப நல்ல ஒரு வாசனையா இருக்கிறதுக்கு இந்த வாசனை பொருட்கள் வந்து என்னென்னு பாத்தீங்கன்னா, பட்டை, கிராம்பு, சோம்பு, கொஞ்சமா ஏலக்காய் வந்து தட்டி சேர்த்திருக்கேன். இது கூட வந்து பாத்தீங்கன்னா பச்சை கற்பூரம் கொஞ்சமா. நான் எப்பவுமே இந்த மாதிரி இந்த வியாழக்கிழமை பூஜை ரூம் வந்து கிளீன் பண்றேன் இல்லையா, அப்ப வந்து எடுத்துட்டு மாத்திடுவேன். வாரத்துல ஒரு நாள் வந்து மாத்திட்டு இந்த மாதிரி வந்து புதுசா வந்து எடுத்து வைப்பேன். அதை ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பச்சை கற்பூரம் கொஞ்சமா போட்டுட்டு அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஜவ்வாது இது எல்லாமே சேர்த்து நம்ம வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா பூஜை ரூம் நம்ம எப்ப வந்தாலுமே ஒரு வாசனையோட நல்ல வாசனையா இருக்கும். எனக்கு ஒரு டைம் நான் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். உண்மையிலே வந்து பூஜை ரூம் வந்து நல்ல ஒரு வாசனையா இருந்தது, ஒரு மைல்டான வாசனையா இருந்தது. அதே மாதிரி நான் எப்பவுமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன். கொஞ்சமா வந்து சோம்பு, கிராம்பு, 2 ஏலக்காய் வந்து தட்டி வச்சிருக்கேன். இது கூட வந்து பாத்தீங்கன்னா காசு வந்து போட்டிருக்கேன். எப்பவுமே பூஜை ரூமுக்குள்ள போறப்ப நம்ம கோயிலுக்குள்ள போற மாதிரி ஒரு வாசனை வர்றதுக்கு இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிளா இருக்கும். ரொம்ப பூஜை ரூமை வந்து நீங்க எடுத்து வச்சு பாருங்க. ரொம்ப அடுத்த டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம முருங்கைக்கீரையில வந்து எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். கீரையிலே பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரைக்கு தான் வந்து அதிக சத்துக்கள் இருக்கு. ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா வாரத்துல ஒரு நாள், 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி இப்படிதான் எடுத்துக்கிறோம். நம்ம முருங்கைக்கீரையை வந்து நம்ம எப்படி வேணா எடுத்துக்கலாம். டெய்லி வந்து நம்ம கீரையை எடுத்துக்கலாம், சூப்பா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை வந்து நம்ம டெய்லி எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம கல்லுப்பு வந்து வாங்கி வச்சிருக்கோம். கல்லுப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம முருங்கைக்கீரையை வந்து இந்த மாதிரி நான் வந்து காய வச்சு பொடி பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா நிழல்லே வந்து நான் காய வச்சு பொடி பண்ணி வந்து வச்சிருக்கேன். இது வந்து நான் காலையில வெறும் வயிற்றுல வந்து சாப்பிட்றதுக்காக வச்சிருக்கேன். நான் எப்பவுமே வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுப்பேன்றதால உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த உப்பு வந்து கொஞ்சமா வந்து நம்ம மாவுக்குலாம் உப்பு கரைப்போம், மாவுக்குலாம் வந்து உப்பு சேர்ப்போம். அதுக்காக வந்து நான் பாதி உப்பை வந்து நான் எடுத்து வச்சிருவேன். வேற எதுக்கெல்லாம் நம்ம உப்பு சேர்க்கறதுக்கு இது மாதிரி எடுத்து வச்சிடுவேன். மீதி வந்து உப்பு வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்வேன்னு பாத்தீங்கன்னா, இந்த முருங்கைக்கீரை பொடி இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த பொடியை வந்து இது கூட சேர்த்து நம்ம உப்பு வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா நம்ம சாம்பாருக்கு, பொரியல் ஆகட்டும், எல்லாத்துக்குமே வந்து அந்த உப்பு வந்து சேர்க்கிறப்ப நம்ம முருங்கைக்கீரை நம்ம யூஸ் பண்றப்ப முருங்கைக்கீரையோட சத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படியாச்சும் நம்மளுக்கு வந்து கிடைச்சிரும். முருங்கைக்கீரையே நம்ம எப்பவுமே நம்மளுக்கு வந்து கிடைக்காது. இந்த மாதிரி பல்கா வந்து மரம் நிறைய இருந்ததுன்னா ஒடிச்சிட்டு வந்து நம்ம நிழல்ல வந்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த முருங்கைக்கீரையோட சத்து வந்து நம்ம எப்பவுமே டெய்லி சாப்பிட்ற மாதிரி நம்மளுக்கு வந்து சத்துக்கள் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். இப்போ வந்தீங்கன்னா பாதி உப்பு வந்து நான் மாவுக்கெல்லாம் கலக்கிறதுக்காக நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். மீதி வந்து பாத்தீங்கன்னா இது டெய்லி வந்து யூஸ் பண்றது, சாம்பாருக்கு, பொரியலுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்றதுக்காக இந்த உப்பு வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். இது வந்து நம்ம சால்ட் உப்புல யூஸ் பண்றதை விட இந்த கல்லுப்பு வந்து நம்ம நிறைய சேர்ப்போம். சால்ட் உப்புன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதிகம் நம்ம சேர்க்க மாட்டோம். அந்த கல்லுப்பு தான் நம்ம அதிகம் நம்ம சேர்ப்போம். சாதத்துக்கு, குழம்புக்கு, பொரியலுக்கு இந்த மாதிரி சேர்க்கிறப்ப நம்ம முருங்கைக்கீரை சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த டிப்ஸே வந்து நான் எப்படி ஃபாலோ பண்ண நினைச்சேன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து முருங்கைக்கீரை வந்து டாக்டர் வந்து நிறைய சாப்பிட சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே வந்து ஒரு நாள் வந்து பொரிச்சு சாப்பிடுவோம், ஒரு நாள் வந்து சாப்பிட மாட்டேன். எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு யூடியூப்ல பாக்குறப்ப பாத்தீங்கன்னா டாக்டர் சிவராமன் வந்து சொல்லியிருப்பாரு, முருங்கைக்கீரையை இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஐடியா தோணுச்சு, இந்த மாதிரி கூட நம்ம முருங்கைக்கீரையை வந்து நம்ம சாப்பிடலாமா டெய்லி யூஸுக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ண நான் வந்து பழகினேன். இந்த மாதிரி ஸ்டோர் பண்றப்ப உப்பு வந்து கெட்டுடுமா, தண்ணி விட்டுடுமா அப்படிலாம் எந்த பயமே கிடையாது. ஒன்னும் இல்ல, முருங்கைக்கீரை பொடியை மட்டும் தான் நம்ம சேர்த்திருக்கோம், அதனால உப்பு எதுவுமே ஆகாது. பாத்தீங்கன்னா இட்லி மாவுக்கு வேற எதனா நம்ம மாவு அரைச்சா அதுல வந்து சேர்க்கறதுக்கு இது வந்து நான் இது வந்து வச்சிருக்கேன். ஏன்னா அது வந்து நம்ம சேர்க்கிறப்ப மாவு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகுன்றதால பாதி உப்பு இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு மீதி டெய்லி யூஸ்க்கு இந்த உப்பு வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க, நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி மரக்கரண்டி வந்து வீட்டுல வச்சிருக்கோம். இந்த மழை டைம்ல அப்புறம் ஒரு சில டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வெளுத்த மாதிரி ஒரு மாதிரியா இருக்கும், பாக்குறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கும். மழை டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பூர்ணம் பூத்த மாதிரி ஆயிடும். நிறைய டைம் நான் இந்த மாதிரி வந்து அனுபவிச்சிருக்கேன். இந்த மாதிரி கரண்டில வந்து அந்த மாதிரி பூர்ணம் பூக்காம இருக்கிறதுக்கு, இந்த கலர் வந்து ஒரு மாதிரியா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிண்ணத்துல வந்து எண்ணெய் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சமா ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சி இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டா அந்த பூர்ணம் பூக்கிறது, கலர் வந்து ஒரு மாதிரியா இருக்கிறதுக்கு, இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்காது, நல்லா ஒரு ஷைனிங்கா இருக்கும் மரக்கரண்டி வந்து பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி நம்ம அப்பப்ப நம்ம மெயின்டைன் பண்ணாலே நம்ம கரண்டி வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இப்ப தேய்ச்ச பிறகு பாருங்க கரண்டி வந்து நல்லா பொது கரண்டி மாதிரி இருக்கு.
இந்த டிப்ஸ் வந்து மழை டைம்ல வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். மழை கரண்டி வச்சிருக்கிறவங்க இந்த மாதிரி மழை டைம்ல வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாலே கரண்டி வந்து நல்லா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் வந்து எண்ணெய் தேய்ச்சிட்டேன். எண்ணெய் தேய்ச்ச பிறகு பாருங்க கரண்டியே வந்து நல்லா பளபளன்னு இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்ததை விட இப்போ எண்ணெய் தேய்ச்சி வச்ச பிறகு ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கும் கரண்டி. இந்த மாதிரி மழை டைம்ல உங்களுக்கு வந்து கரண்டி வந்து பார்க்கறதுக்கு கலர் ஒரு மாதிரியா இருக்கு, அந்த மாதிரி டைம்ல வந்து இந்த எண்ணெய் தேய்ச்சி வச்சு பாருங்க. இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு.